வசனம் சொல்லுகிறது, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. நம்ம பழகுகிற நண்பர்கள், ஸ்திரீகள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? அவங்க நம்ம கிட்ட பேசி நம்மளோடவே முடிச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்களா, இல்லை பக்கத்தில் போய் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி பேசுறவங்களா இருக்கிறாங்களா? இந்த வார்த்தைகள் பல விதத்துல நமக்கு பிரச்சனையாக முடியக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, சில இந்த விஷயங்களை எங்க செய்வாங்கன்னா சபையில வச்சே செய்வாங்க. சபையில வச்சே எல்லாம், ஒரு சிலர்லாம் முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சபையில உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க அப்படி சிஸ்டர், அவங்க வீட்டில் இப்படி சிஸ்டர், இவங்க வீட்டில் இப்படி சிஸ்டர். அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுவார்கள், அதனை உற்று கவனிக்கிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றார். அப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து அதை நம்ம பேசும் பொழுது அது எப்படி இருக்குது தெரியுமா? தேவனுக்கு எப்படி இருக்குமா? அது அருவருப்பா இருக்கும். நம்ம நல்ல விஷயங்கள பேசலாம். சிஸ்டர், அவங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சிஸ்டர், அவங்க வீட்டில் இவ்வளோ வேதனை இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா, அவங்களுக்காக ஒரு நாள் உபவாசிக்கலாமா, அவங்கள போய் நம்ம விசாரிக்கலாமா, இல்லை நம்ம கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் கொடுக்கலாமா? இப்படி பேசுறது ஆண்டவருக்கு பிரியம். வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டுனாலும் சரி, பிரசங்கி, அதுலலாம் நீங்க படிச்சு பாருங்க, நீங்க தேவாலயத்துக்கு போகும் பொழுது உங்க நடையை காத்துக்கொள், மூடர் பலியிட போவதை மாதிரி போவாத, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது தேவ சபையில உன்னோட வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக, கூடுமானால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். சில ரகசியம் சொல்லியிருப்போம், நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை அவங்க கையில இறக்கி வச்சிருப்போம், நியரஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்லியிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரகசியங்களை காத்து கொள்ளல, அந்த ரகசியங்களை மனதார வைத்து கொள்ளல, இன்னொருத்தர்கிட்ட அதை என்ன பண்றாங்க, கொண்டு போய் சேர்க்கிறாங்க. தூற்றிக்கொண்டு திரிகிறான்னு ஒரு முறை பார்த்துட்டியா, அவங்க கூட நீ சேரவே சேராத. நீ சேர்ந்தேன்னா உன்னோட பேரையும் கெடுத்து விடுவான், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பிரிச்சுடுவான், சபையில இருக்கிற நல்ல ஒழுக்கத்தையும் அவன் ஐக்கியத்தையும் கெடுத்துடுவான். அப்படிப்பட்ட மனுஷனோடு நீ கலவாத. ஒரு வாட்டி 2 வாட்டி நீ பாரு, அவனுடைய செய்கை எப்படி இருக்குன்னு பாரு. அவன் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதே 20ஆம் அதிகாரத்துல நீங்க 11வது வசனம் பாருங்க. பிள்ளை ஆனாலும் அதை செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது இல்ல? பிள்ளை ஆனாலும் அவங்களுடைய செய்கை எப்படிப்பட்டது, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம பழகுகிற விஷயமா இருந்தாலும் பேசுகிற விஷயமா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் உற்று நோக்குகிற கவனிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகினால நம்மளோட வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும்.